வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இலங்கையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக வடபகுதிய பாப்பமாக இருந்தால் வடபகுதியில தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஆதரவு தளம் அதிகரித்து காணப்படுவது அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த நிலையில தேசிய மக்கள் சக்திக்கு நிச்சயமாக மக்கள் வாக்களிக்க மாட்டார்களா என்று நான் இந்த இடத்துல சொல்ல வரவில்லை. ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான போட்டி மிக அதிகமாக இருக்கிறத அவதானிக்க கூடியதாக அல்லது அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில தான் இன்றைக்கு நாட்டில பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஊழல்வாதிகள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், சூட்டு சம்பவங்கள் ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில இந்த படுகொலைகளில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து பலவிதமான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான ரகசியங்களை அவர்கள் என்ன செய்திக்கணும்னா வெளியிட்டு வருகிறோம். அதே நேரத்தில் இந்த பாதாள உலக கோஷ்டி இருக்குமா இல்லையா என்பதை நிச்சயமாக பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சரி, இது ஒரு விடயமாக இருந்தாலும் நேற்றைய தினம் கொழும்பிலே ஒரு சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த சூட்டு சம்பவம் எங்க இடம்பெற்றிருக்கிறது சொன்னா மவுண்ட் லெவனியா என்கின்ற ஒரு பீச் பகுதியில தான் இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சூட்டு சம்பவம் யார் மீது நடத்தப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தால் 19 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் மீதுதான் அந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. சரி, இந்த சூட்டு சம்பவத்தை நடத்தியவர்கள் யார், அவர்களுடைய பின்னணியிலே யார் யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்ப்போமாக இருந்தால் மோட்டார் பைக்ல வந்த இருவர், மோட்டார் பைக்ல 2 பேர் வந்திருக்கிறார். மோட்டார் சைக்கிள்ல வந்த இருவர் தான் அந்த சூட்டு சம்பவத்தை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அந்த இளைஞனை வீதியில கலைத்து ஓட ஓட இந்த சூட்டு சம்பவங்களை நடத்தி இருக்கிறார்கள். முதற்படியாக படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு 2 சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. பின்னர் அவர் என்ன செய்திருக்கிறார் சொல்லி சொன்னால் ரோட்டால ஓடி இருக்கிறார். அது 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடையில அண்ணளவாக 500 மீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கிறார். ஆனால் ஓடின அவரை என்ன செய்திருக்கிறோம், சுட்டு படுகொலை செய்திருக்கிறோம். அவர் மீது 3 சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சூட்டு சம்பவங்கள் என்னத்தால் எந்த துப்பாக்கியால நடத்தப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போமாக இருந்தால் கை துப்பாக்கியால் இந்த சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறது. சரி, இந்த சூட்டு சம்பவத்தின் மூலமாக படுகொலை செய்யப்பட்டவர் யார் என்றால் பிஸ்வா என்ற பெயருடைய ஒருத்தர் தான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய பின்னணி என்ன, இவர் எங்கு பணியாற்றார் என்று பார்ப்போமாக இருந்தால் இவர் நகர சபை ஊழியராக இருக்கிறார். அவர் துப்புரவு பணியில ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளையில தான் இவர் மீது அந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இவர் ஏற்கனவே போதை கடத்தல் சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர் என்கின்றவர் அடிப்படையில இவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில இவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டார் அல்லது போதைப் பொருட்களை விற்பனை செய்தார் என்கின்ற அடிப்படையில இவர் சிறைவாசம் அனுபவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட ஒருத்தராக இருந்திருக்கிறார். அதே நேரம் மே மாதத்துல 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி சொல்லி தொடர்ச்சியாக இந்த சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகிறது. சரி, இந்த சூட்டு சம்பவம் மூலமாக எதனை சாதிக்க போகிறார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் இந்த நாடளாவிய ரீதியிலே இந்த படுகொலை செய்யப்படுபவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் பாதாள உலக கோஷ்டியுடன் தொடர்புபட்டவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு இந்த சூட்டு சம்பவங்கள் மீது படுகொலை செய்யப்படுபவர்களாக இருக்கிறார்கள். இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டியவர்களாக நாங்கள் நீங்கள் எல்லோருமே இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே இந்த நாட்டினுடைய உயர் தண்டனை எது என்று சொல்லி சொன்னால் எதுவுமே இல்லை. அவர்களுக்கு ஆயுள் தண்டனை என்று விதிக்கப்படுமே தவிர அவர்களுக்கான மரண தண்டனை என்றது இந்த நாட்டில இல்ல. அதே நேரத்தில் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்ற சில நாடுகள்ல மரண தண்டனை இடம்பெற்று வருகின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதற்கு உதாரணமாக சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டோம் சொல்லி சொன்னால் சிங்கப்பூர் இந்த உலகத்திலே ஒரு முக்கியமான நாடாகவும் சுத்தமான நாடாகவும் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாகவும் பலரால் போற்றப்படுகின்ற ஒரு நாடாக இன்றைக்கு இருக்கிறது சொல்லி சொன்னால் அந்த நாட்டிலே மிகப்பெரிய குற்றங்களை இழைப்பவர்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் மரண தண்டனையை விதித்து வருகிறது. அதனூடாக அவர்கள் பல காரியங்களை செய்யக்கூடியதாக அல்லது நிறைவேற்றக்கூடியதாக அந்த நாடு இருந்து வருகிறது என்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
அதே நேரத்தில் இன்றைக்கு பலர் மத்தியில எழுந்திருக்கின்ற கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த சூட்டு சம்பவங்கள் மூலம் உண்மையிலே இந்த நாட்டுக்கு எதிராக செயற்படுபவர்கள், அதே நேரத்திலே இந்த போதைப் பொருள் கடத்தல் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் தான் இன்று படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். அதனை இந்த அரசாங்கம் தான் செய்கிறதா என்கின்ற ஒரு சந்தேகமும் நிச்சயமாக எழுகிறது. அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் தான் செய்தது என்ற விடயத்தை நான் சொல்ல வரையில இப்படி ஒரு சந்தேகம் பொதுவாக பலரது மத்தியிலே எழுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இதை செய்தாலும் தவறு என்று கூற முடியாது. ஏனென்று சொன்னால், கொல்லப்படுபவர்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு எதிராக, இந்த சமூகத்திற்கு எதிராக, அல்லது இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இனங்களுக்கு எதிராக பாரிய அளவிலான குற்ற செயல்களை செய்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மரணம் என்பது நிச்சயமாக மக்கள் மத்தியிலே அது பெரிதாக பார்க்கப்படாது என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் நேற்றைக்கு முன்தினம் கூட இலங்கையிலே முக்கியமான ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மூலமாக பல ரகசியங்கள் வெளிவந்திருக்கிறது. இன்றைக்கு லோகபடி என்று சொல்றவர் தான் நேற்றைக்கு முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் பாதாள உலக கோஷ்டி மூலமாக இயங்கி வந்த ஒருத்தராக இருக்கிறார். அவர் பாரிய அளவிலான குற்றங்களை செய்திருக்கிறார். இது தொடர்பான காணொலியை நேற்றைய தினம் நாங்கள் தந்திருந்தோம். அதேவேளை கனடா, பிரான்ஸ், துபாய் போன்ற நாடுகளில் பாதாள உலக கோஷ்டியினர் 20க்கு மேற்பட்டவர்கள் இன்னும் செயற்பட்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் இன்டர்போல் மூலமாக மிக விரைவிலே கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற தகவலை நீதியமைச்சர் அவர்கள் வெளியிட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நேற்றைய தினம் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பிஸ்வா என்பவர் 25வது நபராக படுகொலை செய்யப்பட்டவர் என்பதும் மிக மிக முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.